மத்திய பாஜக அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டி தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய பாஜக என்டிஏ அரசின் தவறான வெளியுறவு கொள்கையினாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததன் விளைவாகவும் நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதியுற்று வருவதாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. உணவகங்கள், வணிக நிறுவனங்கள் சரிவர இயங்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் சிறு குறு தொழில்கள் உள்ள அதிக தொழில் வளமிக்க தமிழ்நாடு இந்த கடுமையான பாதிப்பை சந்தித்துக்கும் என்பதால் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு அனுமதி வழங்க மறுப்பது, நிதிகளை ஒதுக்கீடு செய்யாமல் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிப்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மத்திய பாஜக அரசையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் கண்டித்து தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டு எனக்கு மார்பின் அகலம் 38 அங்குலம் என்று ஜம்பமடிக்கின்ற நரேந்திர மோடியை கேட்கிறேன். 120 கோடி மக்களின் தன்மானத்தை அடகு வைத்து விட்டு பேசுகிறீர்கள். அவன் யார் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு? கையில் ஏந்தி தலையில் வைத்துக் கொண்டு காலி சிலிண்டருக்கு கேஸ் கொடுங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டு மக்களை அலைவிட்ட மோடிக்கு ஆதரவாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கும் வருகின்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இயக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் என்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வேண்டுகோளை வைக்கிறோம். இன்னும் ஓரிரு வாரங்கள் இந்த போர் நீடித்தால் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய செந்தில் அதிபர் அவர்கள் சொன்னதை போல பிற நாடுகளில் அந்த நாட்டின் அதிபர்கள் அல்லது பிரதமர்கள் இந்த எரிவாயு தட்டுப்பாடு இருப்பது உண்மைதான், மக்கள் எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள், சேமிப்பை செய்யுங்கள், சிக்கனமாக செலவு செய்யுங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு வழிகாட்டுகிற போது நம்முடைய மோடி அவர்கள் இதிலும் அரசியல் செய்கிறார். அப்படி எந்த தட்டுப்பாடும் இல்லை. இவர்களாக ஊதி பெருக்குகிறார்கள், பூச்சாண்டி காட்டுகிறார்கள் என்பதை போன்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மீது அவதூறு பரப்புகிறார்.